இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம் முதற்பேறு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. முதற் பேரானவர், முதற் பேரு என்றால் நமக்கு தெரியும், முதல் பிள்ளை. முதற் பிள்ளை என்பது ஒரு பெற்றோருக்கு மிகவும் விசேஷித்த ஒன்று. இந்த முதற் பேரானவன், முதற் பிள்ளை பிறக்கும்போது அந்த பெற்றோர் தங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைத்தது போல, மேன்மை கிடைத்தது போல நினைக்கிறார்கள். அந்த மேன்மை அந்த பிள்ளைக்கு சேரும். இந்த காரியத்தை நாம், இதனுடைய விசேஷத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு தன் மகன் ரூபனிடத்தில் சொல்லுகிறான். ரூபன் யாக்கோபினுடைய முதல் பேரானவன். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன். முதல் பேருக்கு என்ன பெயர் என்றால் சேஷ்ட புத்திரன். நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் விசேஷமும் பிரதானமும் ஆனவன். என் முதற் பலன், என் சேஷ்ட புத்திரன். இந்த சேஷ்ட புத்திரன் மிகவும் விசேஷித்தவன். சேஷ்ட புத்திர இந்த காரியம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், ஆதியாகமத்திலே முதலாம் மனிதன் ஆதாமிலே இது ஆரம்பிக்கிறது. ஆதாம் ஆண்டவருக்கு அருமையான ஒரு குமாரனை போல ஆண்டவர் அவனை உருவாக்கின போது அப்படித்தான் ஆண்டவர் உணர்ந்திருப்பார். அவன் முதற் பேரானவனாக லூக்காவிலே நாம் பார்க்கிறோம், இவனை பெற்றான் அவனை பெற்றான் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கிற அந்த அட்டவணையிலே ஆதாம் தேவனாலே பிறந்தவன் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடையவன் என்று பார்க்கும்போது அந்த தேவன் பிறந்தவன் அல்ல, ஆதாம் தேவனால் உண்டானவன். அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு மேன்மை, அதைத்தான் இந்த சேஷ்ட புத்திரன் என்ற அந்த ஒரு காரியத்திற்கு நாம் ஈடாக அதை சமமாக சொல்லுகிறோம். ஆதாம் சேஷ்ட புத்திரனை போன்ற, முதல் பேரானவனை போன்ற அந்த ஆதாம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்க வேண்டுமோ அப்படி பிரியமாக இல்லாமல் அவன் தவறினான். ஆதாம் தவறு செய்து விட்டான், ஆண்டவருடைய வார்த்தையை மீறினான். ஆதாமுடைய குமாரன் முதல் மகன் காயின். காயின் ஒரு கொலைகாரனாக மாறிப்போனான். ஆபிரகாமுடைய முதல் மகன் இஸ்மவேல். இஸ்மவேல் ஒரு துஷ்டனாக மாறிப்போனான். ஈசாக்கு நீதிமான், உத்தமன். அவனுடைய முதல் மகன் ஏசா. அவனே சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த பாத்திரத்து, அந்த விசேஷித்த அந்த தன்மையை வேண்டாம் என்று அவன் வெறுத்து ஒதுக்கினான். ரூபன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை அவன் தீட்டுப்படுத்தினான் என்று, இப்படியாக முதல் பேரு என்று விசேஷித்த மேன்மையை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த முதற் பேர் எல்லாமே ஒன்றுமில்லாமல் அவை வீணாய் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை என்னுடைய முதற் பேரு என்று அவரே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆதாமையோ காயினையோ மற்றவர்கள் யாரையும் முதற்பேறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் என் சிரேஷ்ட புத்திரன், என்னுடைய முதற் பேரானவன், அவனை அனுப்பிவிடு, எனக்கு ஆராதனை செய்ய அவனை அனுப்பிவிடு, இல்லாவிட்டால் உன் சிரேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று மோசே மூலமாக பார்வோனுக்கு ஆண்டவர் செய்தியை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். எப்படிப்பட்டவர்கள்? முதல் பேரானவனை போல அருமையானவர்களாக தேவனுடைய பார்வையிலே அவர்கள் இருந்தார்கள். தேவன் அவர்களை அப்படியாக நேசித்தார். நடந்தது என்ன? அந்த பரம தகப்பனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். கடைசியாக விக்கிரக ஆராதனை கூட செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அங்கே நாம் அவர்களை நினைக்கும் போது அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஆகி போனார்கள் என்று பார்க்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 19ஆம் வசனத்திலே நான் அதை வாசிக்கிறேன். மிகவும் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்வோனிடத்திலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தது பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதற்காக, அவர்களை கொண்டு போய் இங்கே குடியேற்றுவதற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். எரேமியா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய உள்ளத்திலே அந்த வேதனை இருந்ததை, இன்றைக்கு அதை பிரதிபலிக்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் தம்மையே திருப்திப்படுத்திக் கொள்ளும் விதத்துல, சமாதானப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஆண்டவருடைய வாஞ்சையை பாருங்க. திரும்ப திரும்ப அவர்கள் தவறு செய்தாலும் பிதாவே என்று அவர்கள் அழைத்தால் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் பிதாவே என்று அவரை அழைக்கவில்லை. ஆனால் தேவனே என்று அழைத்து அவரை கூப்பிட்ட போதெல்லாம் அவர்களுக்கு மனமிறங்கி ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே பார்வோனிடத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வரும்போது, வழியிலே வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து வரும்போது மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், தலைப்பிள்ளைகள் எல்லாரையும் எனக்காக பிரித்து விடு என்று சொல்லுகிறார். தலைப்பிள்ளைகள் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தும் எனக்கு பரிசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதிலும் கூட தலைப்பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லேவியனை எனக்காக பிரித்து விடு என்று சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு ஆசாரியனையும் அவருடைய பிள்ளைகளையும் எனக்காக பிரித்து விடு என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் முதல் பேரிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல் பேரு என்ற அந்த விசேஷித்த காரியத்திற்கு ஒருவரும் தகுதி இல்லாததினாலே கடைசியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்கள் மேலும் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதினாலே ஆண்டவர் ஒரு புதிய ஏற்பாட்டை இங்கே செய்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்தார் என்று பார்க்கிறோம்.
தமது குமாரனை அவர் உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயரிலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்த போது தேவனுடைய முதல் பேரானவராக, ஒரே குமாரனாக, நேசகுமாரனாக அவரை உலகத்தில் அனுப்பின போது தேவ தூதர்கள் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? அவரை முதல் பேரானவராக மாத்திரமல்ல, அவரை மூத்த சகோதரனாகவும் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அநேக சகோதரர்களை அவர்கள் சகோதரர்களுக்கு முதல் பேரானவராக இருக்கும்படியாக தம்முடைய குமாரனை கொடுத்து அவருடைய சாயலாக அவர்களை மாற்றி அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி அவர்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய புதிய ஏற்பாடாக இருந்தது. யோவான் 1:12 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:14 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுதந்திரவாளிகள். அவர்கள் ஸ்வீகார பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். தேவ தூதர்கள் தொழுது கொள்ள கடவர்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனமோ, கர்த்தருடைய பிள்ளைகளோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, விசுவாசிகளோ ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாக அவரோடு கூட அந்த பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்திலே வரிசையிலே வைக்கப்படுகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, குமாரன் அநேக சகோதரர்களுக்கு முதல் பேரானவராக இருப்பதற்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக யூதர்கள், அநேக புறஜாதியார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை பவுல் சொல்லுகிறார். பலர் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அநேகர் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முன்பு யூதரிலும் பின்பு புறஜாதிகளிலும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள், தேவ நீதியை பெறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதர்கள் இன்னும் கூட தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர் என்று அழைத்து கொண்டாலும், ஒரு யூதன் இன்னொரு யூதனை, யூத கிறிஸ்தவனை சகோதரன் என்று அழைத்து கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்ன என்றால், கிறிஸ்து தச்சன் மகனாக வந்துவிட்டார். அதுதான் அவர்களுக்கு இடையூறாக இருந்தது. அவர் ஒரு ராஜாவாக, ராயல் ஃபேமிலியில, ஒருவேளை ஒரு ராஜ குடும்பத்துல, அவர் எரோது ராஜா குடும்பத்தில் பிறந்திருந்திருப்பாரானால் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர் தச்சன் மகனாக வந்ததினாலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் போஜனம் பண்ணுகிறார் என்றும், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்லி ஒரு யூதன் இப்படி இருக்க மாட்டான் என்று அவர்கள் நினைத்து, அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இப்படி இருக்கிறவர் அல்ல என்று அவர்கள் ஒரு கணக்கு போட்டார்கள். அது தவறான ஒரு கணக்கு. அதன்படி அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பட்டியலில் அவர்கள் இடம் பெறவில்லை. இன்னும் அநேக யூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பிலே இருக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அநேக யூதர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். புறஜாதியார் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சகோதரர்களை போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது மாத்திரமல்ல, கடைசியாக முடிப்பதற்கு முன்பாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் நித்திரை அடைந்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதற்
பலன் என்று சொல்லுகிறார். முதல் பேரில் ஆரம்பித்து முதற் பலனில் முடிகிறது. முதற் பேரு இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறது முதல் பேர், விசுவாசிகளுக்கு முதற் பேராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவர் நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பலனாக இருக்கிறார். என்ன பலன்? நித்திய ஜீவனுக்கென்று தம்மையே ஒப்பு கொடுத்தவர். அதன் பலனை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அவருக்குள்ளாக நாம் சகோதரர்களாக வாழ்ந்து, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து, அந்த பரலோகத்தினுடைய பலனை அடைவதற்காக நித்திரை அடைந்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலனாக இருக்கிறார். the first fruit என்று பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.